கிறிஸ்துக்குள் எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவன் புதிய மாதத்திலும் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஆரோக்கியம் வர பண்ணி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அன்பானவர்களே, கடந்த மாதம் முழுவதும் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்றவர் அநேகருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அறிவித்தார். அதற்காக தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த புதிய மாதத்திலும் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 6 வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் வாழ்வில் எந்தெந்த இடங்களில் பலவீனப்பட்டு ஆரோக்கியமற்று இருக்கிறீர்கள், அந்தந்த பகுதிகளில தேவன் ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்களுக்கு தம்முடைய பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். இந்த மாதத்திலும் உங்கள் சரீரத்தை பலவீனப்படுத்துகிற காரியங்கள் என்னென்ன? உங்கள் கையின் பிரயாசத்தையா அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பலவீனப்படுத்துகிறதா இருக்கிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எந்த பலவீனமானாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி அவர் ஆரோக்கியம் உண்டு பண்ணி சத்தியத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். வேதத்திலிருந்து ஒரு மனிதனை குறித்து பார்ப்போம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 38 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்த போது தீர்க்கதரிசியாகிய ஏசாயா வந்து, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி தேவனை நோக்கி, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி அழுதான். அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தையும் அழுகையையும் கேட்ட தேவன் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை மறுபடியும் அனுப்பி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருடம் கூட்டுவேன் என்று சொல்லி அவனுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணினார். எசேக்கியா தேவனுக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து தேவ பார்வைக்கு நலமானதை செய்ததை தேவன் நினைவு கூர்ந்து அவனுடைய விண்ணப்பத்தையும் கண்ணீரையும் கண்டது போல உங்களுடைய உண்மையையும் உத்தமத்தையும் தேவன் காணும்படி அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்யும் போது அவர் உங்களுக்கும் அவருடைய ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். எசேக்கியா வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு அடையாளத்தை காட்டினது போல உங்களுக்கும் பாகை இறங்கின சாயையை 10 பாகை பின்னிட்டு திரும்ப பண்ணுவார். எத்தனை வருடம் இந்த பலவீனத்துடன் நான் வாழ வேண்டும் என்று ஏக்கத்துடன் வந்திருக்கிற உங்களுக்கு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் வல்லமை இந்த மாதம் உங்களை சுகப்படுத்தும். லூக்கா சுவிசேஷம் 8 அதிகாரம் 43 வசனத்திலே 12 வருட பெரும்பாடு அவருடைய வஸ்திரத்தில் இருந்து புறப்பட்ட வல்லமை சுகப்படுத்தினது. அதே வல்லமை இன்று உங்களையும் தொட்டு சுகமாக்கும். அன்பானவர்களே, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30 அதிகாரம் 17 வசனத்திலே அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவர் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். என அன்பானவர்களே, இந்த மாதத்திலும் கர்த்தாதி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி சௌக்கியமும் ஆரோக்கியம் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை காண செய்த என் தேவாதி தேவனே, நன்றியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துமை துதிக்கிறோம்.
இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நான் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி என் பரிபூர்ண விடுதலையை கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணின அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்முடைய தாசனுடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய உத்தமத்தை உமக்கு முன்பாக கொண்டு வந்தது நிமித்தம் ஆயுசு நாளோடு 15 ஆண்டுகள் கூட்டின தெய்வம் அல்லவா. இந்த நாட்களிலும் உம்முடைய சமூகத்தை தேடி வருகிற உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய எண்ணத்தில சிந்தையில உம்மை தவிர வேறு நினைவில்லாதபடி நோக்கி பார்க்கும் போது கர்த்தாவே, அவருடைய காயங்களை கட்டி உடைய மேலான நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உன்னத கரம் தொடர்ந்து பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சௌக்கியமும் ஆரோக்கியமும் அவர்களுக்கு நிறைவாய் வரட்டும். அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எல்லா மகிமைக்கு நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.